இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நடிப்பின் நாயகன் என்று அழைக்கப்படுகிற சூர்யாவோட படங்கள். இந்த 2015 2025 வரைக்கும் இந்த 10 வருடங்கள் அவருடைய படங்கள் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன படங்கள் வெற்றி, என்னென்ன படங்கள் தோல்வி அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல் படமாக எந்த படத்தை சொல்லலாம் அப்படின்னா 2015 ரிலீஸ் ஆன மாசு என்கிற மாசிலாமணி. அதாவது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புக்கு மிக முக்கிய காரணம் நம்ம வெங்கட் பிரபு சூர்யா கூட்டணி. ஏன்னா அஜித்துக்கு மங்காத்தா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் வெங்கட் பிரபு. ஸோ அதுக்கப்புறம் சூர்யா கூட சேர்றாரு, கிட்டத்தட்ட மங்காத்தா டைப்லேயே மாஸ் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. கூடவே அஞ்சான்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி படத்துக்கு அப்புறம் சூர்யா நடிக்கிற படம் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த படம் சூர்யாவோட திரையுலக வாழ்க்கையில் மிக முக்கியமான படமாக இருக்குன்னு தான் நினச்சாங்க. ஆனால் படம் டைட்டிலேயே ஏகப்பட்ட சொதப்பல் பண்ணாங்க. மாஸ் அப்படின்னு மாஸாக டைட்டில் வச்சாங்க. அப்புறம் தமிழக வரி விலக்குக்காக பார்த்திங்கன்னா மாசு அப்படின்னு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் மாசு என்கிற மாசிலாமணின்னு மாற்றுறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள். இன்னொன்று இது ஒரு ஹாரர் படமாகவும் உருவாச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. என்னடா இது சூர்யாவும் இந்த ட்ரெண்டுக்கு பின்னாடியே போகிறாரு அப்படின்லாம் அந்த கவலை. அது மட்டும் கிடையாது, ஃப்ளாஷ்பேக் முதற்கொண்டு அபூர்வ சகல் டைப்லேயே பழைய கதையானதால் பார்த்திங்கன்னா அந்த படம் முழுசாக ரசிகர்களை ஏற்றுக்க முடியல, கொண்டாட முடியல. ஸோ மாசு என்கிற மாசிலாமணி ஒரு தோல்வி படமாக தான் ஆச்சு. அதற்கு வெங்கட் பிரபு சில பல காரணங்களை இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தார். அடுத்ததாக சூர்யா நடித்த படம் பசங்க 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற தன்னுடைய நிறுவனத்தின் மீது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு சூர்யாவுக்கு. ஸோ அந்த தயாரிப்பு நிறுவனத்திலேயே பசங்க 2 பண்ணார். பாண்டிராஜோட முதல் படம் பசங்க தேசிய விருதை பெற்ற படம். ஸோ பசங்க 2 எடுத்து இப்போதைய இந்த ஸ்கூல் நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படம் போட்டு காட்டணும். நம்ம குழந்தைகளோட இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சூர்யாவே அந்த படத்தில் கஸ்ட் ரோல் அடித்து பண்ணி கொடுத்தாரு. என்னன்னா சூர்யா அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவா இல்லை கஸ்ட் ரோலா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டும் எல்லாருக்குமே இருந்துச்சு. சூர்யா கஸ்ட் ரோல்னா ஒரு சில காசுகள் வந்தால் போதும், ஆனால் பெரும்பான்மையான காட்சிகள் சூர்யா வந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா பெருசாக எங்களுக்கு பிடிக்கல. சூர்யாவை ஒன்றா ஒரு பெரிய ஒரு மாசான ஆக்ஷன் படமாக தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா நடிப்புக்கு உகந்த கேரக்டரில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஹீரோக்கள் நடிக்க வேண்டிய கேரக்டர் நடித்தது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த படத்தையும் பெருசாக கொண்டாடல. படம் வெற்றி படம், ஆனால் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு நன்மையும் விளையலை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக 24. உண்மையாலுமே இந்த படம் ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் கே குமார் யாவரும் நலம் டைரக்டர் அப்படிங்கிறனே எல்லாருக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு. இத்தனைக்கும் இந்த கதையை விக்ரமிட சொல்லி அப்புறம் அது மறுத்து சில வருடங்கள் கழிச்சு சூர்யா பண்ணார். இப்போ இந்த படத்துக்கு செம்ம ஓப்பனிங் இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 சொல்லிச்சாச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். இங்கே கிடையாது, தெலுங்குல. ஆனால் இங்கே வெற்றி படம் மட்டும்தான். ஏன் இங்கே மிகப்பெரிய வெற்றி அடையலை அப்படின்னா ப்ரொமோஷன் முதல் கொண்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக ரசிகர்கள்ட்ட ரீச் பண்ணலை அப்படிங்கிறது தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே தெலுங்கு டைரக்டர் சூர்யாவுக்கும் தெலுங்கில் மாஸ் இருக்கிறதுனால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கிட்ட ஒரு தெலுங்கு படங்கள் எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃப் ஆக்ஷன் அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃபில் போய் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஐக்கியமாயிருவாங்க. ஸோ அங்கே நடக்கிற பிரச்சனைகள் அப்படி தான் போகும். கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு மைனஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக வேண்டியது வெற்றி படம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், 100 கோடி வசூலை குவிச்சுது. ஆனால் தெலுங்கில் இந்த படம் மாபெரும் வெற்றி படம். அடுத்ததா சிங்கம் 3. இதுவும் மாபெரும் எதிர்பார்ப்புக்குரிய படம். சிங்கம் 1 பிளாக் பஸ்டர், சிங்கம் 2 சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ சிங்கம் 3 நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. ஆனால் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ நிறுவனம் கொஞ்சம் சொதப்புச்சு. என்ன, இந்த ரிலீஸ் தேதியில் தீபாவளி ரிலீஸ் பண்ணுறோம், இல்லை நவம்பரில், இல்லை டிசம்பரில், அப்புறம் பொங்கல் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா தள்ளி போய் எப்போ ரிலீஸ் ஆனால் போகட்டும் அப்படின்னு இந்த ஜென்ரல் ஆடியன்ஸே மனசு விட்டாங்க. ஆனாலும் கூட இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. என்ன, சிங்கம் 1 சிங்கம் 2 அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்க. அதாவது பல மடங்கு ஃபாஸ்ட்டு தான் இருந்துச்சு படம். பட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற ஒரு அழுத்தமான கதையோ இல்லை திரைக்கதையோ இது இல்லை, வெறும் வேகம் மட்டும் போதுமா ஹரி அப்படின்னு தான் ரசிகர்களும் கேள்வி கேட்டாங்க. இன்னொன்று, இயல்பாகவே ஒரு படம் 2 டைம் பார்த்தாச்சு 2 பாகங்களில். ஸோ 3ஆவது டைம் பார்க்கும்போது கொஞ்சம் அலுப்பு ஏற்படுத்தான் செய்யும். ஸோ அதனால் 24 மாதிரியே இந்த சிங்கம் 3 மாபெரும் வெற்றி படம் ஆகிறதுக்கு பதிலாக வெற்றி படம் மட்டும்தான் ஆச்சு, 100 கோடியை வசூல் பண்ணிச்சு. அடுத்ததா தானா சேர்ந்த கூட்டம்.
இந்த படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு தோல்வி படமாக தான் ஆச்சு. அதாவது விக்னேஷ் சிவன் ஏற்கனவே நானும் ரவுடிதான் வெற்றி படத்தை கொடுத்தவர். ஸோ அவர் வந்து எந்த கதையும் இல்லாமல் சுரேஷன் ஞானவேல்ராஜா வந்து போய் பார்த்தாரு. அவர் அப்படியே சூர்யாகிட்ட அறிமுகம் செய்து வைத்த வேறு வழி இல்லாமல் ஸ்பெஷல் 26 அப்படிங்கிற நம்ம நீரஜ் பாண்டேவோட அதக்கலமான ஒரு படம் ஸ்பெஷல் 26. அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கினாங்க. பீரியட் படம், ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ அந்த அளவுக்கு சொதப்பி வச்சார் விக்னேஷ் சிவன் அப்படி தான் சொல்லணும். அது வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களாக பல மாதங்களாக ஷூட்டிங் போச்சு விட்டு அது மட்டும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸு சூர்யாவோட தலையீடும் இதில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான பல வதந்திகள் உண்மைகள் எல்லாம் கலந்து கட்டி சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட தோல்விக்கு மிக முக்கிய காரணம் விக்னேஷ் சிவனா இல்லை சூர்யாவா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் 1 மணி நேரம் கூட கிடையாது, பொசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சிடும். ஸோ அதுவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்பெஷல் 26 வந்து கிட்டத்தட்ட பெரிய படம். ஆனால் அப்படிப்பட்ட முக்கியமான காட்சிகள் செகண்ட் ஹாஃபில் இருக்கும். குறிப்பாக அந்த ஹோட்டலில் இன்டர்வியூ பண்ணுற சீன்ஸு அனுபம் கேரக்டர் நம்ம ரம்யா கிருஷ்ணன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த சீன்ஸ் எல்லாம் வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்களா ஷூட் பண்ணவே இல்லையான்னு தெரியல. ஸோ தானாக சேர்ந்த கூட்டம் வீணாக போன படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்ததாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அதற்கு காரணம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி. யார் இயக்குனர்னா நம்ம செல்வராகவன். ஸோ செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கும் தான் எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய சொதப்பலாயிடுச்சு. சொதப்பலுக்கு பல காரணங்களும் இருக்குது. ஏன்னா என்ஜிகே படத்தோட கதை, திரைக்கதை, ஏன் காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ரூபத்தில் கசிஞ்சிருச்சா, லீக் ஆகிடுச்சா இல்லை என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட இதையொத்தே முதல் டைட்டில் முதல் கொண்டு இதையொத்தே அப்படியே ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் எடுத்தார். என்ன படம்னு உங்களுக்கே தெரியும், எல்கேஜி. இங்கே என்ஜிகே, அங்கே எல்கேஜி. கிட்டத்தட்ட இந்த கார்பரேட் எப்படி வந்து அரசியலில் வந்து உள்ளே பூந்து சில குறிப்பிட்ட கட்சிகளை வந்து ஜெயிக்க வைக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட்டு. ஆனால் செல்வராகவன் சில வருடங்களாக அந்த படத்தை எடுத்துருக்கும் போது எப்படியாவது பார்த்திங்கன்னா நடுவில் எப்படின்னு தெரில நம்ம எல்கேஜி படம் வந்ததால் பார்த்த கதை தானே அப்படிங்கிற ஒரு சலிப்பும், என்ஜிகேல செல்வராகவனும் பார்த்திங்கன்னா நிறைய சொதப்பியதும் இந்த படத்துக்கான தோல்விக்கு காரணம். அடுத்ததாக காப்பான். நம்ம கேவி ஆனந்த் இயக்கத்தில் 2 செம்ம படங்கள் பண்ணவர் சூர்யா. ஒன்று அயன், இன்னொன்று மாற்றான். அயன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மாற்றான் தோல்வி படம். ஆனாலும் கூட மாற்றான்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மரியாதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவும், எடுத்துக்கொண்ட கதைக்களம் எல்லாமே சூப்பரு, சூர்யாவோட நடிப்பும் வேறு லெவலு. அதனாலேயே இந்த தடவை இந்த கூட்டணி வேறு லெவலில் பட்டை கிளப்புவாங்க அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் கேவி ஆனந்தும் நம்ம சூர்யாவும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஏமாற்றம் தான் செஞ்சாங்க. காப்பான் பெரிய அளவில் கிளிக் ஆகவே இல்லை. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அந்நியமாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் தான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய சர்க்கிளுக்கு காரணம். ஏன்னா நம்ம மக்களே பார்த்திங்கன்னா மத்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் பெரும்பான்மையோட மனப்பான்மை இருக்குது. கிட்டத்தட்ட மோடி மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் மோகன்லால் பண்ணார். அவருடைய பாதுகாப்பு அதிகாரியை தான் சூர்யா பண்ணார். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் அந்நியமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதும் இந்த படத்துக்கான தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக எல்லாரும் சொன்னாங்க. அடுத்ததாக வந்தது தான் மிகப்பெரிய வெற்றி படம். இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவுக்கு ஒரு நிஜ கம்பேக் பண்ண சொல்லலாம். சூரரை போற்று. இந்த படம் டீசர் ரிலீஸ் ஆகும் போதே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு தெரிஞ்சிச்சு. சூர்யாவுக்கு நடிப்புக்கு வேறு லெவலில் பேர் வாங்கி கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் ஷாக்கிங்காக என்ன ஆச்சுன்னா இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகாமல் இந்த லாக்டவுன் இஷ்யூனால் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்த எல்லாருமே சூப்பர் டூப்பர் அப்படின்னாங்க. சில பேர் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குதுப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது, சுதா கொங்காராவுக்கு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது, நம்ம ஜிவிக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது, ஓவராலாக படத்துக்கும் தேசிய விருது, 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துக்கு, இப்படி பல தேசிய விருது 6ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சிச்சு. சரியாக அடுத்த வருடமே சூர்யா நடிப்பில் வெளியே வந்த படம் தான் ஜெய் பீம். இது வந்து இன்னொரு பசங்க 2வாக தான் இருக்கும்பா, சூர்யா தேவையில்லாமல் கேமியோ கெஸ்ட் ரோல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சா, இந்த படத்தில் முதல் காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சூர்யா வருவார். ஆனால் எங்கேயுமே ஹீரோ சூர்யா இருக்க மாட்டார், நீதிபதி சந்துருவாக வாழ்ந்துருந்தார். எங்கேயுமே ஒரு பில்டப்போ பாட்டோ ஃபைட்டோ பஞ்ச் டைலாக்கோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு கைதேர்ந்த நடிகன் அப்படிங்கிறத சூர்யா நிரூபித்தார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு.
இந்திய அரங்கில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் சூர்யாவின் பெயர் அழுத்தமாக எதிரொலிச்சுது அப்படின்னு தான் சொல்லும், சத்தமாக எதிரொலிச்சுது. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படம். அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். நிறைய பேர் இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கதா நிறைய தகவல் இருந்துச்சு. ஆனால் நிஜம் என்னென்னா இது தோல்வி படம் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் ஹைப்பு இல்லை. என்ன காரணத்தாலோ தெரில, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலையா, சரியாக போலியான்னு தெரில. இந்த படம் வந்து எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ரீதியாக வெற்றி படம் தானே. இந்த படத்தை ரிலீஸ் செய்த ரெட் ஜெயின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு. ஸோ தோல்வி படம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, ஆனால் என்ன எதிர்பார்த்த வெற்றி இல்லை அப்படிங்கிறதா கசப்பான உண்மை. ஸோ இனிமேல் சூர்யா அவர்கள் வந்து தன்னுடைய படங்களை மற்ற ஹீரோக்கள் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் ப்ரொமோஷன் பண்ணணுங்கிற படிப்பனையை இந்த எதற்கும் துணிந்தவன் கொடுத்தது. அடுத்ததாக வந்தது தான் விக்ரம் 2. ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேரக்டரை வந்து பண்ணி வேறு லெவலுக்கு பேர் வாங்கிட்டார். ஒரு ஹீரோ 2 வருஷம் 3 வருஷம் உழைச்சி ஒரு படம் நடிக்கிற பேரை 5 நிமிஷம் கேமியோவில் வந்து பண்ணி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டார் சூர்யா. ஸோ சூர்யாவோட பவரை பார்த்து மற்ற ஹீரோக்களே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட வெற்றி படமாக விக்ரம் 2 கேமியோ ரோலுக்கே சூர்யா வந்து வாங்கினார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் கங்குவா. நமக்கே தெரியும், இதை பற்றி 100-200 வீடியோ பேசியிருப்போம். 2.5 வருஷம் உழைப்பு, வேறு எந்த படத்துலையும் கவனம் செலுத்தவே இல்லை. ஸோ அந்த உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா பலன் கொடுக்காமல் போயிடுச்சு. நிறைய பேர் விஷமிகள் வதந்திகள் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ கங்குவா மிகப்பெரிய தோல்வி படமாக ஆயிடுச்சு. இப்போது இதெல்லாம் சூர்யா ஹீரோவாக நடித்த படங்கள். ஆனால் கேமியோவை நடித்த படங்கள் சொல்லிட்டோம்னா வெறும் ஒரு சீன் மட்டும் தலைகாட்டின படங்கள். விக்ரம் 2 கூட அது கேமியோனாலும் ஒரு பெரிய வில்லனுக்கான இன்ட்ரோ மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் விக்ரம் 2ல் சேர்த்துறோம். இப்போ கேமியோனா கடைக்கிட்டி சிங்கத்தில் வந்து கேமியோ பண்ணியிருப்பார். 2018 ரிலீஸ் ஆன படம். அந்த படம் வெற்றி படம். விக்ரம் 2 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ராக்கெட்டுங்கிற படம் மாதவன் டைரக்ஷன் பண்ண நம்ம நம்பி நாராயணனோட வரலாறு. ஸோ அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஸோ சார்ஃபிரா சூரரை போட்டு ஹிந்தி ரீமேக், இதுலேயும் ஒரு சீன் நடிச்சிருப்பார். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் சூர்யாவோட வெற்றி படங்கள், தோல்வி படங்கள். அது ஹீரோவாகவும் சரி, வில்லனாகவும் சரி, கேமியோ பண்ணியிருந்தாலும் சரி. இப்போ அடுத்ததாக சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துலையும் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா 55 வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.